மேகாலயாவுக்கு தேனிலவு சென்ற இடத்தில் கொலை செய்யப்பட்ட இந்தூர் தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷிக்கு தேனிலவு செல்லவே விருப்பம் இல்லை என்றும் புது மனைவி கட்டாயப்படுத்தியதால் தான் அவர் சென்றார் என்றும் ராஜாவின் தாய் தற்பொழுது பகீர் தகவலை அளித்துள்ளார். இது குறித்து ராஜாவின் தாய் உமா கண்ணீர் மல்க கூறியிருப்பதாவது: திருமணமான உடனேயே தேனிலவுக்கு செல்ல என் மகன் விரும்பவில்லை. ஆனால் தனது மனைவி சோனம் தேனிலவுக்காக மேகாலயாவுக்கு டிக்கெட் புக் செய்ததால் எனது மகன் வேறு வழியின்றி புறப்பட்டு சென்றார். தேனிலவுக்கு சென்ற இடத்திலேயே என் மகனை கொன்றுவிட சோனம் திட்டம் தீட்டிவிட்டார். அதனால்தான் ரிட்டன் டிக்கெட்டே எடுக்கவில்லை. இந்த திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இங்குருடன் சோனம் நல்லபடியாகவே நடந்து கொண்டார். அவரது நடத்தையில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு அதுவரை ஏற்படவே இல்லை. மேலும் ராஜாவும் சோனமும் கவுஹாத்தியில் உள்ள காமக்யா கோயிலுக்கு செல்ல திட்டமிட்டு திடீரென மேகாலயாவுக்கு மாற்றிவிட்டனர். திருமணமான உடனேயே மேகாலயாவுக்கு ஹனிமூன் செல்ல எனது மகன் விரும்பவில்லை. இருப்பினும் நான் தான் உன் மனைவி ஆசையாக டிக்கெட் புக் செய்து விட்டார், எனவே நீ அவருடன் செல்ல வேண்டும் என தெரிவித்தேன். மேலும் எனது மகன் என்னிடம் மேகாலயாவில் 6 முதல் 7 நாட்கள் வரை தங்கவிருப்பதால் சோனம் ரிட்டன் டிக்கெட் புக் செய்யவில்லை என்றும் மகன் தெரிவித்தார். சோனம் எனது மகனை விரும்பி இருந்தால் அவரை சாக விட்டிருக்க மாட்டார் என்றும் ராஜாவின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார். கடந்த மே 23ஆம் தேதி மேகாலயாவின் கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள மவ்லக்யத் கிராமத்தில் உள்ள ஹோம் ஸ்டேவில் இருந்து வெளியேறிய புதுமண தம்பதிகளான ராஜா சோனம் ஆகியோர் காணாமல் போனார்கள். தேனிலவுக்கு சென்ற இந்த தம்பதி காணாமல் போனதால் இந்த வழக்கை விசாரிக்குமாறு மேகாலயா அரசுக்கு மத்திய பிரதேச அரசும் மத்திய அரசும் அழுத்தம் கொடுத்தது. இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கிய நிலையில் மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் அவர்கள் வாடகைக்கு இருசக்கர வாகனத்தை எடுத்தனர். அந்த இருசக்கர வாகனம் மே 24ஆம் தேதி சாலையோர ஓட்டல் அருகே கிடந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் பெய்து வந்த மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் சிறிது தொய்வு ஏற்பட்டது. இது குறித்த விசாரணையில் ஒரு சுற்றுலா வழிகாட்டி கூறுகையில், இந்த தம்பதி இந்தி பேசிக்கொண்டே யாரோ 3 பேருடன் மலையேறி நடந்து சென்றதை கண்டதாக தெரிவித்தார். இதன் மூலம் போலீசாருக்கு ஒரு துப்பு கிடைத்தது. இது குறித்து பேசிய அந்த வழிகாட்டி, 3 பேருடன் பேசிக் கொண்டிருந்த ஆணின் பின்னால் அந்த பெண் சென்றார். எனக்கு இந்தி தெரியாது என்பதால் அவர்கள் என்ன பேசினார்கள் என புரியவில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து ஜூன் 2ஆம் தேதி குப்பை கொட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் 200 அடி பள்ளத்தாக்கில் இருந்து ராஜாவின் உடல் மீட்கப்பட்டது. மேலும் கொலைக்கு பயன்படுத்திய கத்தியும் அந்த உடல் அருகேயே கிடந்தது. கொலை நடந்த இடத்திற்கு அருகே ஒரு பெண்ணின் சட்டையும் அவர் பயன்படுத்திய ரெயின்கோட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் அவரது மனைவி சோனமை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் சோர்வடைந்தனர். இந்த நிலையில் காசிப்பூர் மாவட்டத்தில் உள்ள நந்த்கஞ்ச் காவல் நிலையத்தில் சோனம் ரகுவன்ஷி சரணடைந்தார். அவருடன் மேலும் ஒருவர் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். அதுபோல் மத்திய பிரதேசத்திலும் 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். சோனம் போலீசாரிடம் கூறுகையில், ராஜா ரகுவன்ஷியை விருப்பமின்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருடைய அப்பாவின் கடையில் வேலை செய்யும் ராஜ் குஷாலாவை அவர் காதலித்து வந்ததாகவும், சோனம் தனது கணவரை இதனாலேயே தேனிலவுக்கு அழைத்து வந்து ராஜ் குஷாலா உதவியுடன் கொலை செய்தது தெரிய வந்தது. தற்பொழுது இந்த சம்பவம் இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றால் திருமணத்திற்கு முன்னரே மணமகனிடமும் மணமகனின் உறவினர்களிடமும் விருப்பமில்லை என்று வெளிப்படையாக கூறியிருக்கலாமே தவிர, இவ்வாறு ஆசை காட்டி கொலை செய்வது தகுந்ததே அல்ல என்று மணமகனின் குடும்பத்தினர் தற்பொழுது கதறி அழுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.